நமக்கு இருக்கிற கடைசி வலிமைங்கிறது கருவிங்கிறதும் வாக்கு தான் ஜனநாயக நாட்டில். அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு 75 விழுக்காடு 80 விழுக்காடு 100 விழுக்காட்டு வாக்காளர்கள் இவ்வளவுதான் பதிவாகுது அப்படின்னா அப்போ வாக்கு செலுத்தாதவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு கேள்வி வருது. தேர்தலில் இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக இந்த அமைப்பு மீது நம்பிக்கை இல்லையா? இந்த கேள்வி வருது. அதனால தேர்தல் ஆணையம் சொல்றது 100 விழுக்காடு நம்ம வாக்கை செலுத்தணும். அதுல அது நான் என்ன நினைக்கிறேன்னா, குண்டு வைக்கிறது, கொலை செய்யறது, வருமான வரி கட்டாம இயக்கிறது, அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்து அது கணக்கில் காட்டாம மறைக்கிறது, இதெல்லாம் தான் குற்றம், இதெல்லாம் தான் தேச துரோகம் அப்படிங்கிறது இல்ல. வாக்கு செலுத்தாம இருக்கிறதும் ஒருவித தேச துரோக குற்றம் தான், ஜனநாயக துரோகம் தான். அதை என் மக்கள் என் சொந்தங்கள் செய்யக்கூடாது. அது நிறைய பேர் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நாம ஒரு வாக்கு செலுத்தி என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு. அப்படி இல்லை, ஒவ்வொரு வாக்குலையும் தான் மாற்றம் வரும். அதனால என்னிலிருந்து தான் மாற்றம், உங்களிலிருந்து தான் மாற்றம். நம்ம எல்லாரும் வாக்கு செலுத்தணும். அது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும். அதை